அன்பு வணக்க நண்பர்களே, அனைவரும் வெற்றி அடைய எனது மனமார்ந்த பிரார்த்தனைகள். சரி, இன்றைக்கு ரிஷப ராசி. ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் மற்றும் தேதி 1, 10, 19, 28 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுடைய சூழ்நிலைகளை பார்ப்போம். சரி, ரிஷப ராசி என்பது ராசியில் 2ஆம் ராசி. சரி, ரிஷப ராசி என்பது சுக்கிரனுடைய ராசி கட்டம். இங்கே ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் மிக மிக சிறந்த திறமைசாலிகள். அதிலும் இவங்களுக்கு கற்பனை வளம் அதிகமாக இருக்கும். விடாமுயற்சி, வியாபார சிந்தனை, வர்த்தக சிந்தனை, மேலும் இவங்களுடைய கல்வி தரமும் கல்வி கற்றுக்கொள்வதிலும் ரொம்ப திறமைசாலிகளாக இருப்பார்கள். சரி, அந்த அடிப்படையில் இந்த 1, 10, 19, 28 தேதிகளில் பிறந்தவர்கள் சூரியனுடைய ஆதித்யம் உடையவர்கள். முக்கியமாக இந்த 1ஆம் தேதியும் 10ஆம் தேதியும் பிறந்தவர்கள். இங்கே சுக்கிரனும் சூரியனும் சேரும்போது கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய வெற்றிகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இவங்களுடைய ஆரம்ப காலம் மிக மிக சிரமத்தில்தான் உருவாகும். விடாமுயற்சியினாலும் இவங்களுடைய தனி திறமையினாலும் ஒவ்வொரு வெற்றிகளாக இவங்கள் பெற்று வருவார்கள். முக்கியமாக இவர்களை நம்ப வைத்து ஏமாற்றக்கூடியவர்கள் இவர்களை சுற்றி இருப்பார்கள். அதனால் இவங்க அந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். உடனடியாக அனைவரையும் நம்பக்கூடிய எண்ணம் இவங்களுக்கு அதிகமாக உண்டு. நம்பி ஏமாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது 19 இந்த எண்களில் பிறந்தவர்கள் ரிஷப ராசியாக இருந்தால் இவங்க மேலும் ரொம்ப அன்பு பாசத்துக்கு இயங்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இவங்க அரசாங்க துறையிலும் ஈடுபடுவதற்கு ஆர்வம் இருக்கும். யூனிஃபார்ம், அதாவது பாதுகாப்பு அம்சத்தில் ஈடுபடுவதற்கும் இவங்களுக்கு மிக மிக ஆர்வம் இருக்கும். இவங்க அப்படி அரசாங்க துறையில் பணியாற்றினால் இவங்களுக்கு பதவி உயர்வும் பேர் புகழ் உயர்வதற்கும் வாய்ப்புகள் நிறைய உண்டு. அடுத்ததாக 28. இந்த 28இல் பிறந்தவர்கள் முக்கியமாக ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் 28வது எண்ணில் பிறந்திருந்தால் இவங்களுடைய சிந்தனை கொஞ்சம் மாறுபடும். ஏன்னு சொன்னாக்கா, இங்கே சந்திரனும் சனியும் சேர்வதனால் இவங்களோட எந்தெந்த காரியங்கள் இவங்க செய்யணும்னு நினைக்கிறாங்களோ முயற்சி பல தடைகள் உருவாகும். மேலும் இவங்களோட சிந்தனைகள் கொஞ்சம் தாமதமாகவே இருக்கும். எப்படின்னாக்கா, ஒரு காரியத்தை செய்யணும்னு முயற்சி எடுப்பாங்க. ஆனால் சரி நாளைக்கு பார்த்துக்குவோம், இல்லை பிற்பாடு முயற்சி எடுப்போம். செய்யணும்னு நிறைய கனவு காணுவார்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் வெற்றிக்காக நிறைய சிந்தனை கொண்டு நிறைய விஷயங்களை முயற்சி எடுப்பார்கள். ஆனால் இவங்களுக்கு சோம்பல் என்பது தானாகவே உருவாகிடும். அதனால் ஒரு காரியத்தை முயற்சி எடுத்து பாதியில் நிறுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ரிஷபராசி 28இல் பிறந்தவர்கள் முயற்சியை கொஞ்சம் அதிகரிக்கணும். மற்றவர்கள் சொல்வதை கேட்காமல் தான் சிறந்த விஷயத்தை சிந்தித்து செயல்படுவது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. சரி, இப்போ பொதுவாகவே பார்ப்போம். இந்த ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் அன்புக்கும் பாசத்துக்கும் அதிகமாக கட்டுப்படக்கூடியவர்கள், இயங்கக்கூடியவர்கள். ரிஷபம் என்றாலே அங்கே அன்பும் பாசமும் தான் அதிகமாக இருக்கும். மற்றும் இந்த ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் செலவுகள் அதிகமாக செய்வார்கள். ஸோ செலவை கட்டுப்படுத்துவது மிக மிக அவசியம். ஏன்னு சொன்னாக்கா, அளவுக்கற்ற செலவுகள் இவங்களை தேடி வரும். உற்றார் உறவினர்கள், அன்பர்கள், நண்பர்களாலேயும் இவங்களுக்கு அதிகமாக செலவு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னு சொன்னாக்க, இவங்க எதையும் சிக்கனம் செய்யணும், சிக்கனமாக வாழ்வோம் அப்படின்ற எண்ணம் இவங்களுக்கு இருக்காது. அதிக செலவு செய்யணும், இருப்பதை கொடுத்துவிட்டு பிற்பாடு பார்த்துக்கொள்வோம், நாளை சம்பாதித்து கொள்வோம், நாளை சேர்த்து கொள்வோம் அப்படின்ற எண்ணம் தான் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் செலவை குறைத்து கொள்வது சிறப்பு.
பணத்தை மிச்சப்படுத்துவது சிறப்பு. முக்கியமாக இவர்கள் சேமிப்பை தொடங்குவது சிறப்பு. ஏன்னா இந்த ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் சேமிக்கிறத பற்றி கொஞ்சம் குறைவாகவே யோசிப்பார்கள். இன்றைக்கு மற்றவர்களுக்கு நான் என்ன செய்ய முடியும், என்ன செலவு பண்ண முடியும், இதில் தான் இவங்களுக்கு கவனம் அதிகமாக இருக்குமே தவிர தனக்கென்று சேர்த்துக்கொள்வதில் இவங்க கவனத்தை கொஞ்சம் குறைவாகவே வைத்திருப்பார்கள். சொத்து சேர்க்கை இவங்களுக்கு நிறைய உருவாகும். ஆனால் இவங்க அதில் கவனமாக இல்லை என்றால் இவர்களோட சொத்துக்களை பிறர் அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ மொத்தத்தில் இது ஒரு சிறந்த எண்களும் சிறந்த ராசியாகும். இவர்கள் வெற்றி அடைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.